السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. الحمد لله. ஹஸ்ரத் அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுமார் 1200 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வலியுல்லா, இறைநேச செல்வர். ஹசரத் ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவர், அவருடைய ஆஸ்தான மாணவர்னே சொல்லலாம். சரி, இவர் எப்படி வலியுல்லா ஆனாருங்கிறது ஒரு பெரிய சம்பவம். அது இன்னும் சொல்ல போனா, சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய நாமளும் வலியுல்லா ஆக முடியுமா, இறைநேசர் ஆக முடியுமா, அவுலியாவாக முடியுமான்னு குழப்பத்திலையும் சந்தேகத்திலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை தர மாதிரி எல்லா வலிமாருடைய சம்பவங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். ஆனா அதுல குறிப்பாக அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய இந்த வரலாற்று சம்பவங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை, மனிதனுடைய மனதுக்கு மிக பெரும் ஒரு மாற்றத்தை தரக்கூடியதா இருக்கும். யாரெல்லாம் நானும் அவுலியாவாகணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசராகணும்னு விரும்புறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஹஜ்ரத் அபூபக்கர் ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய இந்த சம்பவம் மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். சரி, ஹைர். பகதாதுல அப்பாசிய ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் நடந்துட்டு இருக்குது. அந்த அப்பாசிய ஹலீஃபாக்கள்ல ஒரு ஹலீஃபா ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து தமாவந்த் மாநிலத்துக்கு ஆளுநரா இருக்காரு, கவர்னரா. அது யாருன்னா அபூபக்கர். அபூபக்கர்ங்கிற என்ன இருக்காரு, கவர்னரா இருக்காரு. எதுக்கு? தமாவந்த் மாநிலத்துக்கு கவர்னரா இருக்காரு. இவருக்கு ஹலீஃபா இருந்து கடிதம் வருது, என்னன்னு, நீங்க என்ன சந்திங்க அப்படின்ட்டு. அந்த ஹலீஃபாவும் மிகச்சிறப்பா ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. பல சிற்றரசுகள்லாம் அவருக்கு திரை செலுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆட்சி சிறப்பா இருந்துட்டு இருக்குது. பேரரசா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அந்த பேரரசுடைய கவர்னர் தான் யாரு? அபூபக்கர். சரியா? இந்த அபூபக்கர் அவருக்கு ஹலீஃபாட் இருந்து தகவல் வந்ததும், உத்தரவு வந்ததும், இவர் கிளம்பும் போது ஹலீஃபாக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு, அன்பளிப்பு பொருட்களையும் எடுத்துக்கிட்டு, தன்னுடைய பக்கத்து மாநிலத்தில், அதே ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலத்துல ரை மாநிலம்னு ஒரு மாநிலம் இருக்கு, அதனுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னரையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு, வாங்க என்னை ஹலீஃபா வர சொல்லியிருக்காங்க, நான் போறேன், வாங்க நீங்களும் வாங்க, சேர்ந்து போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கூட அழைச்சிட்டு போறாங்க. அந்த ரை மாநிலமும் யாருடைய ஆட்சி கீழே தான் இருக்குது? அந்த ஹலீஃபாவுடைய ஆட்சி கீழே தான் இருந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பகதாதுக்கு போறாங்க. பகதாதுக்கு போய் அந்த ஹலீஃபாவை சந்திச்சு, அந்த ஹலீஃபாக்களுக்கு தாங்கள் கொண்டு போயிருந்த அன்பளிப்புகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அன்பளிப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு ஹலீஃபாட்ட என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அரசியல் சம்பந்தமான, அரசு சம்பந்தமான பல விஷயங்கள் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு அந்த ஹலீஃபா இந்த 2 மாநில கவர்னர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் என்ன பண்றாரு, சில அன்பளிப்புகள் அவர் பதிலுக்கு தராரு. அந்த அன்பளிப்புகள்ல உயர்தரமான பட்ட ஆடைகள் எல்லாம் இருக்குது. சரியா? இப்படி கொடுக்கப்பட்டுருச்சு. கொடுத்துட்டு இன்னும் 2 நாளைக்கு என்னுடைய அரசவை விருந்தினர்களா நீங்க இருந்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய மாநிலங்களுக்கு கிளம்பி மக்களுடைய ஆட்சி செய்யறது என்னங்கிறத பாருங்க, மக்களுடைய காரியங்களை கவனிங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஹலீஃபா உத்தரவு கொடுத்துட்டாரு. அவங்க திரும்பி பிரயாணத்துக்கு கிளம்புறதுக்கு. இப்ப முடிஞ்சிருச்சு. அரண்மனையிலிருந்து என்ன ஆகிறாங்க, தன்னுடைய விருந்தினர் மாளிகைக்கு போறதுக்காக இந்த 2 கவர்னர்களும் போறாங்க. போகும்போது என்ன, துணைக்கு காவலர்களும் வருவாங்க இல்லையா, அந்த அரசாட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி சேவகர்கள் அவங்களும் கூட வராங்க. இப்படி வரும்போது இந்த தமாவந்த் மாநில ஆளுநர் தான் அபூபக்கர். சரியா? கூட வந்தவர் ரை மாநில ஆளுநர். அப்போ அவருக்கு, அந்த கூட வந்த ரை மாநில ஆளுநருக்கு தும்மல் வந்துருது. தும்மல் வந்தவனையும் தும்மல் இயற்கையான ஒன்று தானே, தும்புறாரு. தும்மல்ல அவருக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கால, சளி மூக்குல இருந்து வெளியாயிருச்சு. ஒரு மாநிலத்துக்கே கவர்னரு தும்புறாரு, சளி வந்துருச்சு. பக்கத்துல இன்னொரு மாநில கவர்னர் வேறு இருக்காரு, எத்தனையோ அரசவை வேலைக்காரங்க பணியாட்கள்லாம் இருக்காங்க, கூட வர சேவகர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்றாரு, துடைக்கிறதுக்கு அவர்கிட்ட எதுவும் துணி இல்லாதனால அரசர் கொடுத்த அன்பளிப்பு பொருள் தான் இருக்குது, அதுல அந்த பட்டு துணி இருக்குது. அது டக்குன்னு என்ன பண்றாரு, டபக்கன் எடுத்து அதை தன்னுடைய சளியை தொடச்சிட்டாரு.
இது அங்கிருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு சேவகன் என்ன பண்றான், கலீஃபாட்ட போய் கோல் சொல்லிடுறான். அவன் கோல் சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவனா இருந்தான். சரியா, அவன் என்ன பண்றான், கலீஃபா அவர்களே, நீங்க கொடுத்த உயர்தரமான ஆடையை இந்த அபூபக்கர் கூட வந்த அந்த கவர்னர் என்ன பண்ணிட்டாரு, சளி சிந்தி உங்களை கேவலப்படுத்திட்டாரு. உங்களுடைய அன்பளிப்பை கேவலப்படுத்தினா என்ன, உங்களை கேவலப்படுத்தினா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டா சொல்றான். இதை கேட்ட கலீஃபா என்ன ஆயிராரு, அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி அவரும் கோவப்படுறாரு. அவர் என்ன பண்ணல, அவர் நான் கொடுத்த துணி அவமதிக்கிற மூலமா என்னையே அவமானப்படுத்திட்டாருங்கிற மாதிரி உணர்ந்துட்டு தன்னுடைய சேவகர்கள் கட்டளையிடுறாரு. அந்த மனிதர் என்ன பண்ணுங்க, அவங்ககிட்ட நான் கொடுத்த துணியை இது பண்ணிட்டான் இல்லையா, அவங்ககிட்ட இருந்து அந்த துணியும் பிடுங்கிட்டு அவருடைய அரச பதவியும் பிடிக்கிட்டு அவனுக்கு சவுக்கடி கொடுத்து துரத்தி விடுங்க அப்படின்ட்டார் கோபத்துல. யாரு சேவகர்களும் போறாங்க, காவலர்கள் போயிட்டு உங்களுக்கு அரசர் கொடுத்த அந்த அன்பளிப்பை கொடுங்க வாங்கிட்டு உங்களை கவர்னர் பதவியிலிருந்து நீக்கிட்டாரா கலீஃபா அப்படின்னு அதையும் சொல்லிட்டு அவங்களுக்கு சவுக்கடியும் தண்டனையா கொடுக்கப்படுது. அந்த சவுக்கடியை வாங்கிட்டு அவர் விரட்டி அடிக்கப்படுறார். சவுக்கடியை கொடுக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்படுறார். இதெல்லாம் கூடவே இருந்து யார் பார்த்துட்டு இருக்கிறா, தமாவன் மாநில ஆளுநரான அபூபக்கர் பார்த்துட்டு இருக்கார். சரியா, பார்த்துட்டு இருக்கும் போது இவரைத்தான் கலீஃபா வளர்த்தினார். இவர் மட்டும் வந்திருக்கலாம், ஆனா துணைக்கு அந்த ஆளுநர் கூட்டம் அவர் ஒன்றும் தப்பு பண்ணலையே. சளி வர்றது யாரா இருந்தாலும் இயற்கை தான், வந்துச்சு துடைக்க துணியே டக்குன்னு தொடச்சிட்டாரு. அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட துணி தான், இருந்தாலும் தொடச்சதுக்கு நீ நான் கொடுத்த அந்த உயர்தரமான துணியை நீ கேவலப்படுத்தினது என்னையவே கேவலப்படுத்த மாதிரி அவர் கூப்பிட்டு அடிச்சு போயிட்டாரு. இப்ப இந்த நேரத்தில் தான் அந்த கூட வந்த தமாவன் மாநில ஆளுநரான அபூபக்கருக்கு சிந்தனை வேற விதமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த சிந்தனையின் காரணமாக அப்படியே திரும்பி போறாரு. எங்க ஹலீஃபாவுடைய அத்தானி மண்டபத்துக்கு போயிட்டு ஹலீஃபா கொடுத்த அத்தனை அன்பளிப்பு பொருளையும் முன்னாடி வச்சிட்டார். வச்சுட்டு தனக்கு கவர்னராக பதவி கொடுக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா, அந்த கவர்னர் பதவியையும் அந்த கவர்னர் பதவிக்கு வகிக்கக்கூடிய சில அடையாள சின்னங்கள் இருக்கும், அந்த சின்னங்களையும் என்ன பண்றாரு, கலட்டி அங்க வச்சுட்டு, கலீஃபா அவர்களே, நான் இது வரைக்கும் பொறுப்புல இருந்துட்டு வந்தேன், என்னுடைய கவர்னர் பதவி ஆளுநர் பதவி என்ன பண்றேன், ராஜினாமா செய்யறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட கலீஃபா ஏன் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் கலீஃபாவுடைய பதவி அதாவது கவர்னர் பதவி ஏன் ராஜினாமா பண்றீங்க, நீங்க நல்லா தானே மக்களுக்கு நல்லாட்சி தானே கொடுத்துட்டு இருந்தீங்க, உங்களை கொண்டு உங்க மாநிலத்தில் எல்லா மக்களும் நல்லா தானே இருந்துட்டு இருக்காங்க, நீங்க நல்லா சிறப்பாக ஆட்சி செய்றீங்களே, நிர்வாகத்தை சிறப்பா நிர்வாகம் செய்றீங்களே, அப்போ நான் உங்களுடைய இதை ஏத்துக்க மாட்டேன், எதை உங்களுடைய ராஜினாமாவை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாரு. யாரு, கலீஃபா. அவருக்கு என்னன்னா, சரி ஒருவேளை கூட நீங்க கூப்பிட்டு வந்த அந்த நபருக்கு நான் தண்டனை கொடுத்தது காரணமா நீங்க இப்படிலாம் முடிவு எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறா, கலீஃபா கேட்கிறாங்க. அதுக்கு அபூபக்கர் என்ன சொல்றாரு, இல்ல நான் அதை பத்தி யோசிக்கல, எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் கொடுத்த அந்த துணி உயர்ந்ததுதான், அது அவரு தனக்கு வந்த அந்த அவசரமா சளியை துடைக்கிறதுக்கு வருது இல்லாதனால அது தொடச்சது தப்பு, அதனால என்ன பண்ணி அது தொடச்சிட்டாரு, அது தப்புன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தண்டிச்சிங்க, சரிதான். அப்போ நீங்க இந்த துனியால இந்த உலகத்துல ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஒருத்தர் தான். அப்போ நீங்க கொடுத்த அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஒருத்தர், நீங்க கொடுத்த அந்த அழியக்கூடிய அந்த துணி அதை உதாசீனப்படுத்தினார், நீங்க அவருக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீங்க. அகிலங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய அல்லாஹ் அவன் எனக்கு விலை மதிக்க முடியாத அளவிற்கு உயர்தரமான உயர்ந்த செல்வமான எனக்கு இவ்வளவு பெரிய ஆரோக்கியமான அழகான உடலை கொடுத்திருக்கானே, இந்த உடல் அவன் எனக்கு கொடுத்த அன்பளிப்பு, அல்லாஹ் எனக்கு கொடுத்த அன்பளிப்பு, அமானித பொருள். இத சாதாரண இன்னொரு மனிதனுக்கு பணிவிடை செய்யறதுல பணியாளனாக ஒரு கைக்குட்டையை போல கர்ச்சீஃப் போல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது எனக்கு சரியா படல. அப்ப நீங்க கோவப்பட்ட மாதிரி நாளைக்கு அல்லாஹ் என் மீது கோவப்பட மாட்டானா, அதை யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. ஆகவே என்ன பண்றேன், நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பதில கூட காத்திருக்காம விறுவிறுன்னு கிளம்பிட்டார். இப்ப கிளம்பி போயிட்டாரு, உணர்வு வந்துருச்சு. ஏன்னா சாதாரண மனுஷன் கொடுத்த அந்த துணியை உதாசீனப்படுறதுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை, அல்லாஹ் கொடுத்த இந்த உயர்தரமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில கொடுத்துருக்கக்கூடிய இந்த உடல், இந்த ஆன்மா, இதெல்லாம் நம்ம சரியா பயன்படுத்தாம போனோம், நாளைக்கு அல்லாஹ் தண்டிப்பான்னு அவருக்குள்ள என்ன ஏற்பட்டுருச்சு, ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுருச்சு. இப்ப இந்த மனமாற்றம் ஏற்பட்டதோடு இல்லாம அவர் என்ன பண்ணார், ஏற்கனவே ஆரம்ப காலத்துல அவரு மதரசால ஓதுனவர், சரியா, மதரசாவுக்கு போய் சேர்ந்துட்டு மதரசால ஓதுனவர், குரானை முழுமையாக ஓதியவர், மாலிக் மதுஹபை பின்பற்றக்கூடியவர், மத்தா நூலை முழுமையாக மன்னனம் செய்தவர்,
இதெல்லாம் செஞ்சுட்டு அவர் இடையில என்ன பண்றாரு, மாரிஃபத் இறை ஞானத்தை அடையிறதுக்காக எத்தனையோ ஞானவான்களை தேடி அலையிறாரு. அப்படி அலையும் போது எத்தனையோ ஆலிம்களை கண்டு அவங்ககிட்ட இதை பத்தி எனக்கு மாரிஃபத் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லும்பா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு எத்தனையோ பேர் தட்டி கழிச்சிடுறாங்க. அதன் காரணமாக அவர் அதை விட்டுட்டு தான் இந்த அரசாங்க பதவிக்கே வராரு. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தார்களும் என்னவா இருந்தவங்க, அரசாங்க பதவிகள் இருந்தவங்க தான். இப்ப இடையில இவ்வளவு ஓதி படிச்சதால என்ன ஆயிட்டாரு, அரசாங்க பதவியில் இருக்காரு. இந்த அரசாங்க பதவியில் இந்த சம்பவம் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் அவரே என்ன பண்றாரு, மனமாற்றம் அடைஞ்சு போறாரு. இப்போ அவர் ஊரை சேர்ந்த இன்னொரு வலியுல்லா ஹைருன் நஸ்ஸாஜ், இவரும் ஒரு பெரிய ஞானி சூஃபி. இப்ப இவர்கிட்ட போய் என்ன பண்றாரு, எனக்கு எப்படியாவது மாரிஃபத் சம்பந்தமா நீங்க சொல்லி தரணும், அல்லாஹுடைய நேசராக நானும் ஆகணும், எனக்கு அந்த இறைஞான கல்வியை போதிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் அவரை ஏற இறங்க ஒரு தடவை பார்க்கிறாரு. யார வந்து நிக்கிற அபூபக்கர். அவர் தான் அபூபக்கர் ஷிப்லி. ஷிப்லா தேசத்துல பிறந்தனால அவர் ஷிப்லி. சரியா? அப்போ இந்த அபூபக்கர் ஷிப்லிய ஹைருன் நஸ்ஸாஜ் வலியுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் ஏற இறங்க பாத்துக்கிறாங்க. பார்த்துட்டு இவருக்கு தகுதியான ஆளு ஆசானா இருக்கிறது யார் தான், ஜுனைதுல் பகதாதி தான். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஜுனைதுல் பகதாதி கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொன்னு செய்யணும். என்ன செய்யணும், நீங்க உங்களுடைய குடும்பமே அரசாங்கத்துல பணிபுரிஞ்ச குடும்பமா இருக்கு, நீங்களும் அரசாங்கத்துல ஆளுநராக இருந்திருக்கீங்க, எவ்வளவோ பாவங்கள் நிகழ்ந்திருக்கும், எவ்வளவோ மக்களுக்கு சிரமங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கும் உங்க ஆட்சியின் காரணமாக. ஆகவே முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, தௌபா செய்யுங்க. பொதுவா மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தவறு நடக்கிறது தானே, அதனால முதல்ல நீங்க தௌபா செய்யணும். தௌபா செஞ்சுட்டு அப்புறமா உங்களுடைய கல்வியை மாரிஃபத்துடைய ஞானத்தை தேடி நீங்க என்ன பண்ணுங்க, ஜுனைதுல் பகதாதியை போய் பாருங்கன்னு அவர் ஆலோசனை தர்றாரு. இவர் அங்கேயே என்ன பண்றாரு, தௌபா செய்யறாரு. தன்னுடைய முந்தைய பாவங்களை எண்ணி வருந்தி தௌபா செய்யறாரு. தௌபா செஞ்சு அவருக்குள்ள ஒரு பெரிய பிரகாசம், அவருக்கு மாற்றம் ஏற்படுது உள்ளத்திலையும் முகத்திலையும். அவருக்கு சுக்ர் செஞ்சுட்டு நன்றி செலுத்திட்டு கிளம்பி ஜுனைதுல் பகதாதியுடைய ஹான்காவான மதரசாவுக்கு போறார். அங்க போனா ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் ஞானத்தை போதிச்சுட்டு அமர்ந்திருக்காரு. இவருக்கு கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேல. யாருக்கு, அபூபக்கர் ஷிப்லி கவர்னர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. வந்து நிக்கிற போதே ஜுனைதுல் பகதாதி பாக்குறாங்க. பார்க்கும்போதே அவங்களுடைய உள்ளத்தை உணர முடியுது, உணர்ந்துட்டாங்க. இவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அபூபக்கர் ஷிப்லி அவங்க என்ன பண்றாங்க, வாயை திறந்து அவங்களாவே சொல்றாங்க, ஷேக் அவர்களே, உங்களிடம் ஒரு நன்முத்து இருப்பதை நான் அறிவேன். அந்த நன்முத்துக்கான கிரயத்தை என்னால் கொடுக்க முடியும் என்றால், என்னால் கொடுக்க முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கான கிரயத்தை என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு எனக்கு அதனை தாருங்கள். ஒருவேளை அதற்கான கிரயத்தை விலையை என்னால் கொடுக்க முடியாது என்று நீங்கள் எண்ணினால் அதை இலவசமாக தாருங்கள் சொல்லிட்டு இவரே கெஞ்சாத குறையா நின்று கேட்கிறாரு. அப்ப அவர் கேட்கிற விதமே ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு மாணவன் ஆசானத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிறது இந்த பணிவுல வெளியாகுது. அப்போ ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு அந்த நன்முத்து எது, அந்த மாரிஃபத் இறை ஞானம் தான் அந்த நன்முத்துன்னு அவங்க சில அடையா, அதாவது ஓமையா சொல்றாங்க. அப்போ ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, என்னிடம் நன்முத்து இருப்பது உண்மைதான், அதற்கான கிரயத்தை கொடுத்து உம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயம் அதை இரவலாகவும் என்னால் தர இயலாது. ஏன் என்று சொன்னால் இரவலாக கிடைக்கும் ஏதோ ஒன்றுக்கும் மதிப்பு இருக்காது. அப்படிதான் இன்னைக்கு இலவசமா கிடைச்சா அதுக்காக மதிப்பு இருக்குதா? சொல்லுவாங்க இல்லையா, மதிப்பு தெரியாத இடத்துல மாணிக்கத்தை கொடுக்காதேங்குவாங்க. ஏன், அதனுடைய மதிப்பு அவனுக்கு தெரியாது. மாணிக்கத்தையும் சாதாரண கல்லாத்தான் நினைச்சு கூழாங்கல்லா நினைச்சுதான் என்ன பண்ணுவான், வீதியில விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். அப்ப மகத்துவம் தெரியாத இடத்துல மாணிக்கத்தை கொடுக்காதே. அப்ப அது போல என்ன சொல்றாங்க, உனக்கு இரவலா நான் கொடுக்க முடியாது, இருக்கிறது உண்மைதான், அதுக்கான விலையும் உன்னால தர முடியாது, அதே சமயம் இரவலாவும் என்னால் தர முடியாது அப்படிங்கப்ப அப்ப நான் என்னதான் செய்யணும்னு அவங்க ரொம்ப அழுகாத குறைய நிற்கும் போது, கவலைப்படாத, யாரு, ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு அந்த ஞானத்தை நான் போதிப்பேன். ஆனால் அதுக்கு 2 விஷயம் வேணும், பொறுமை, காத்திருத்தல். இது பொறுமைன்னு ஒண்ணு இருக்கணும், 2வது காத்திருத்தல். இந்த 2 செயல்கள் மூலமா நீங்க அதை அடைய பெறலாம், உங்களுக்கு அது எங்கிட்ட இருந்து கிடைக்கும். அப்ப இது 2 நீங்க கூலியா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஷேக் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்றாங்க, ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரை பார்த்து, கவர்னரா இருந்த ஆட்சியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க குடும்பமே அரசாங்க பதவியில, உயர் பதவியில் இருந்த குடும்பம். அப்படி இருந்தும் அவங்க சொல்றாங்க, போய் கடை தெருவில் 1 வருஷத்துக்கு கற்பூரம் வித்துட்டு வாங்குங்கிறாங்க.
இப்போ அபூபக்கர் ஷிப்லி அவங்க என்ன பண்றாங்க, உஸ்தாத் சொல்லிட்டாங்க, தன்னுடைய ஷேக் சொல்லிட்டாங்க, தனக்கு எப்படியாவது அந்த மஅரிஃபத்துடைய ஞானம் வேண்டும், அதன் மூலமாக நான் அல்லாஹ்வை அடைய வேண்டும்ங்கிற அந்த உறுதி இருந்ததுனால மறுபேச்சு பேசாம போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கற்பூரம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓராண்டுகள் கற்பூரம் விற்கிறாங்க. கற்பூரம் வித்துட்டு ஓராண்டு கழிச்சு மறுபடியும் வராங்க. ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலைஹிட்ட, ஷேக் அவர்களே ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, நான் கற்பூரம் வித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல கவர்னரா இருந்தீங்க, இப்ப வியாபாரியா வேற ஆயிட்டீங்க, அதனால வந்துட்டு உங்க உள்ளத்துல என்ன இருக்கும், பெருமை இருக்கும், அதனால அந்த பெருமை போகணும், அதனால போய் ஓராண்டு நீங்க பிச்சை எடுங்க, பிச்சை எடுத்துட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. இவங்க போறாங்க, ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு கடை எல்லா இடத்துலயும் ஏறி இறங்குறாங்க. யாரும் இவருக்கு பிச்சையே போடல, யாரும் பிச்சையே போடல. பசியும் பட்டினுமா பிச்சை எடுக்காத குறையா ஒரு வருஷம் பிச்சை எடுக்கிறாரு, யாரும் பிச்சை போடல. ஒரு வருஷம் திரும்பி வராரு, ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி தன்னுடைய ஷேக் ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட வந்து நடந்ததை சொல்றாங்க. பாத்தீங்களா, என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? மக்கள் உங்களுக்கு பிச்சை போடலையே, இப்பவா தெரிய வேண்டாமா? அப்ப இந்த மக்கள் உங்களை ஒரு பிச்சைக்கார கூட என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆகவே இவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்னு. இவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. உங்களை பிச்சைக்காரனா கூட அவங்க ஏற்றுக்க தயாரா இல்லையே, சரியா? அப்ப இவங்களை பத்தி நீங்க உள்ளத்துக்குள்ள அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க பாக்குறாங்களா இவங்க பாக்குறாங்க, நீங்க எதுவுமே நினைக்க கூடாதுன்னு முதல் பாடம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப சொல்லிட்டு அதோ நிற்கல, பிச்சைக்காரனா கூட ஏத்துக்கல இல்ல உங்களை மக்கள், நீங்க கவர்னரா இருந்தீங்க இல்லையா, அதனால இந்த மக்கள் உங்க மூலமா நிறைய அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்கள் நீங்க போட்டதுனால அதன் மூலம் மக்கள் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால அந்த பாதிப்புகளுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். அதனால உங்க ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள்கிட்ட உங்களால பாதிக்கப்பட்டவங்கள போய் நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிப்பு கேட்டு அந்த மன்னித்ததுக்கு அடையாளமாக மன்னிப்பு சான்றிதழ் எழுதி வாங்கிட்டு வாங்குறாங்க. மறுபடியும் ஏற்கனவே எத்தனை வருஷம் ஓடி போச்சு, ஒரு வருஷம் கற்பூரம் வித்தாங்க, ஒரு வருஷம் பிச்சை எடுத்தாங்க, 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க, மன்னிப்பு கேட்க அனுப்புறாங்க. போறாங்க, போய் ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி அழுகாத குறையா நின்று சொல்லும் போது அந்த மக்களுக்கே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. ஒரு காலத்தில் எப்படி நம்ம மாநிலத்துக்கே கவர்னரா இருந்த ஒரு உயர்தரமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல பிச்சைக்காரனோட மோசமா நின்று அழுது கண்ணீர் வெடித்து தம்மட்ட மன்னிப்பு கேட்கிறாருன்ட்டு அவங்களுக்கே அழுக வர அளவுக்கு ஆகி அவங்க மன்னித்ததோடு இல்லாமல் மன்னிப்பு சான்றிதழையும் கடிதத்தை எழுதி அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு வரும்போது இடையில ஒரு சம்பவம், அந்த அபூபக்கர் ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை ஒருத்தருக்கு 1 திர்ஹம் ஒரு வெள்ளி நாணயம் கொடுக்க வேண்டியது பாக்கி இருந்துச்சு. இப்போ இந்த 1 திர்ஹத்தை கொடுக்கறது அவர் தொலாவுறாரு. பல நாட்களாவது பல மாதங்களாவது அவர் கிடைக்கவே இல்லை. இவருக்கு திருப்தி ஆகல, அந்த 1 திர்ஹம் கடனாளியா இருக்கிறனே அது கொடுக்க முடியாம ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கு பகரமாக 1,00,000 திர்ஹங்களை, எத்தனை, 1,00,000, ஒரே 1 திர்ஹத்துக்கு பகரமாக 1,00,000 திர்ஹங்களை தானமா கொடுக்கிறார், சதக்காவா கொடுக்கிறார், தர்மமா கொடுக்கிறார். தர்மமா கொடுத்தோம், அவருக்கு என்ன ஆகல, திருப்தி அடையல. இன்னும் அந்த 1 திர்ஹம் நான் கடனாளியா இருக்கிறேனே, ஒரு மனுஷருக்கு கொடுக்க வேண்டிய நான் கொடுக்காம விட்டுட்டேன்ட்டு அவங்க பரிதவிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து முடிக்கிறது 4 வருஷம் ஆகிப்போச்சு. எத்தனை வருஷம், 4 வருஷம் ஆகிப்போச்சு. ஏற்கனவே அங்க எத்தனை வருஷம், 2 வருஷம். ஒரு வருஷம் கற்பூரம் வைத்தாரு, ஒரு வருஷம் பிச்சை எடுத்தாரு. இப்ப 4 வருஷம் மன்னிப்பு கேட்டு அந்த திர்ஹத்தை கொடுக்கறது அலைஞ்சு எல்லாம் சரியா போச்சு. 6 வருஷம் ஆயிடுச்சா. இப்ப 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் வராங்க. வந்து அத்தனை மன்னிப்பு கடிதத்தையும் கொண்டாந்து இது பண்ணிட்டு வச்சுட்டு தான் ஆசான இடத்துல, ஷேக் அவர்களே ஹஜ்ரத் நான் எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதெல்லாம் அந்த மன்னிப்பு கடிதத்தை என்ன பண்ண ஏறெடுத்தும் பெருசா பாத்துக்கல, அது பண்ணல சொல்லி சொல்றாங்க. சரி எல்லாம் சரி, நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் என்னதான் இருந்தாலும் உங்க உள்ளத்துல இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி ஒட்டி இருக்கும். நீங்க கவர்னரா இருந்ததும் உங்களுக்குள்ள அந்த பெருமை உணர்வு இந்த மாதிரிலாம் இருக்கும், நான்கிற அந்த உணர்வுலாம் இருக்கும், இதுவும் போகணும். ஆனா என்ன பண்ணுங்க, போய் இன்னொரு வருஷம் பிச்சை எடுத்துட்டு வாங்க அப்படிங்க. இந்த தடவை போனா எல்லாரும் தாராளமா பிச்சை போடுறாங்க. இந்த பிச்சை எடுத்தது எல்லாம் கொண்டாந்து தினசரி என்ன பண்ணும், தன்னோட ஷேக் இடத்துல கொடுத்துடணும். அவரு வாங்கி அதை என்ன பண்ணுவாரு, அபூபக்கர் ஷிப்லிக்கும் தர மாட்டாரு, தானும் வச்சுக்க மாட்டாரு, மற்ற ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சிருவார். பல நாட்கள் பசியும் பட்டினி மத அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருப்பாங்க. இப்படியே நடக்குது. இப்போ இந்த ஓராண்டு முடிஞ்சிருச்சு. இந்த ஓராண்டு முடிஞ்சதுக்கு மறுபடியும் வந்து நிக்கிறாங்க. எதுக்கு, பையத்தாவதுக்கு தான், தீட்சை வாங்குவதற்கு. இப்போது தன்னுடைய ஆசான் தன்னுடைய ஷேக்
நமக்கு பையத் தருவாங்க, தீட்சை தருவாங்கன்ட்டு வந்து நிக்கிறாங்க. நிக்கும்போது சொல்றாங்க, ஏன்னா உஸ்தாதுக்கு தெரியுமா, ஷேக்கு தெரியும் இல்லையா, வலி முர்ஷிதாவுக்கு தெரியும் இல்லையா, மாணவர் தகுதி பெற்று விட்டார் அப்படின்ட்டு சொல்றாங்க. உனக்கு நான் பையத்து தரேன்பா, உனக்கு நான் என்ன பண்றேன், பையத் தரேன், உன்னை என்னுடைய மாணவனாக முரீதாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இன்னும் ஓராண்டு என்னுடைய மதரசாவில் ஹான்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய முரீதீன்களுக்கு மாணவர்களுக்கு நீ ஊழியம் செய்யணும்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் போய் அந்த ஓராண்டு அந்த ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மாணவர்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க, ஊழியம் தொண்டு செய்யறாங்க. அந்த ஊழியம் முடிச்சுட்டு 8 ஆண்டுகள் ஆச்சு, வந்து நிக்கிறாங்க 8வது ஆண்டு முடிவுல. ஷேக் அவர்களே, இன்னும் நான் வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா, முடிஞ்சிருச்சு இந்த தடவை சொல்ல, இன்னும் நான் வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா, கட்டளையிடுங்கள், காத்திருக்கேன்னு செய்யறதுக்குன்னாங்க. பையத்து கேட்கல. ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூபக்கரே, இப்பொழுது உன்னை எவ்வாறு உணர்கிறீர், அதாவது உன்னை எவ்வாறு மதிக்கிறீர், உன்னை பத்தி உன் மேல ஒரு மதிப்பு இருக்குமில்லப்பா, உன்னை பத்தி நீ எப்படி உன்னை மதிக்கிறேன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே மிகவும் தாழ்ந்தவனாக, மிகவும் இழிந்தவனாக, கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அடிமையாக என்னை நான் உணர்கிறேன்னு சொன்னாங்க. யாரு? கவர்னரா வாழ்ந்தவங்க ஹஸ்ரத் அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 8 ஆண்டு கால பயிற்சி, உட்கார வச்சு பாடம் நடத்தல, பயான் பண்ணல, வேற திக்ர் ஸலவாத் எதுவும் கொடுக்கல, இபாதத் செய்ய விடல, பக்குவப்படுத்துறாங்க அவங்களுடைய உள்ளத்தை. 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுடைய உள்ள எந்த அளவுக்கு பக்குவமாயிருச்சு பாருங்க. தன்னுடைய நிலை அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே தான் மிக மிக தாழ்ந்தவனாக இருக்கிறேங்கிற அளவுக்கு தன்னை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த நினைப்பு தான், இதை சொன்ன உடனே ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஓ அபூபக்கரே, இப்பொழுதுதான் உன்னுடைய ஈமான் முழுமை அடைந்துள்ளது. எப்ப நீ உன்னை படைப்பிலேயே தாழ்ந்தவன் நினைச்சிட்டியோ, இப்பதான் உன்னுடைய ஈமானே முழுமை அடைந்தது. உட்காருன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சாங்க, பையத் செஞ்சாங்க. மாணவர் ஆயிட்டார், அவ்வளவுதான். முரீத் ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆஸ்தானமான முரீதாக ஆறார். அதன் பிறகு பல வருஷம் அவங்க கிட்ட மாரிஃபத் சம்பந்தமான ஞானங்களை, கல்வியை கத்துக்கிட்டு இருக்காங்க. யாரு? ஹஸ்ரத் அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி இருக்கும்போது ஒரு தடவை மற்ற முரீதுகள் ஹஜரத் அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் இருக்காங்க அந்த மஜ்லிஸ்ல. அப்போ சொல்றாங்க, அபூபக்கருடைய தரஜா எவ்வளவோ கூடிட்டு இருக்குது, அவருடைய ஈமானுடைய பலம், அவருடைய அந்த மாரிஃபத் பாதையில அவர் பயணிக்கக்கூடிய அந்த பாதையினுடைய உச்சம் இன்னும் எவ்வளவோ தர்ஜாக்களை உயர்வுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மற்றவங்க பாராட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஜுனைதுல் பகதாதி டக்குன்னு அப்பதான் வராங்க. வந்த உடனே பார்த்துட்டு, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, இவரையா செஞ்சுட்டு இருக்கீங்க, இவர் வந்து சிறப்பா இருக்காரு அப்படி இப்படின்ட்டு, அப்படியெல்லாம் கிடையாது. இவர் இன்னும் பக்குவமே அடையல. இன்னும் சொல்ல போனா இவருடைய உள்ளத்துல ஈமானே முழுசா இல்ல, இவருடைய உள்ளத்துல குஃப்ருடைய வாடை வீசுது, இவருடைய உள்ளத்துல குஃப்ருடைய வாடை வீசுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் முதல்ல மஜ்லிஸில் கூட முதல்ல இவர் வெளியே துரத்திட்டு வாங்கங்கிறாங்க. யார? அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து. இப்ப மற்ற மாணவர்கள் ஐயோ நம்ம தப்பா வந்து சொல்லிட்டோமோ அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே என்னங்கிறாங்க, ஒரு மாதிரி தர்ம சங்கடம் ஆயிட்டு அமைதியாயிடுறாங்க. அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்ணீரோடு இருக்காங்க. அவங்களை வெளியே அனுப்பியாச்சு. அவங்க வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் மற்ற மாணவர்களை பார்த்து ஹஜ்ரத் ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீங்க என்ன காரியம் செய்ய பார்த்தீங்க தெரியுமா, அபூபக்கருடைய நிலையில நீங்க அவருடைய முகத்துக்கு நேரம் அவரை புகழ்ந்து பேசி அவருக்குள்ள அந்த தன்னுடைய சிறு ஒரு அணு அளவு அவருக்குள்ள ஒரு பெருமை அதன் காரணமா வந்துச்சுனாலும் அவர் நரக படுகொலியில விழுந்துருவாரு. அவர் போயிட்டு இருக்க அந்த உன்னதமான உயரத்தை நோக்கி அல்லாஹ் அடையக்கூடிய அந்த பாதையிலிருந்து அவரை நீங்க சறுக்கி விழ வச்சிருப்பீங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மற்ற மாணவர்களை கழிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த மற்ற மாணவர்கள் உணர்றாங்க, ஓ அப்ப அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி தர்ஜா உண்மையிலேயே உயரத்துல தான் இருக்குது. தன்னுடைய ஆசான் அவருடைய அந்த நிலையிலிருந்து அவர் கீழே இறங்கிராம இருக்கிறதுக்காக காப்பாற்றுறது செஞ்ச உபாயம்னு மற்ற மாணவர்களும் விளங்குறாங்க. இதுல இருந்து என்ன விளங்குது நமக்கு? எப்படி இருந்த அந்த அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாதாரண ஒரு கவர்னரா இருந்து அதன் பிறகு அந்த ஞானத்தை, இறை ஞானத்தை தேடி அலைஞ்சு அந்த ஷேக் இடத்துல பையத்தாகிறதுக்காக அவர் இட்ட கட்டளை எல்லாம் சிறமேற்கொண்டு செஞ்சு கடைத்தெருவில் கற்பூர வித்து பிச்சை எடுத்து தெருவா அலைஞ்சு
மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பிச்சை எடுத்து அதற்கப்புறம் தன்னுடைய ஷேகுடைய மாணவர்களுக்கு குற்றூழியம் செஞ்சு இந்த 8 ஆண்டுகள் அவர் படாத பாடுபட்டு அந்த பையத்தை பெற்று பிற்காலத்துல குருவை மிஞ்சக்கூடிய சிஷியனாக அவ்வளோ பெரிய தரஜாவை ஹஜ்ரத் அபூபக்கர் ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க அடைஞ்சிருக்காங்க. இதிலிருந்து ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் பெற வேண்டிய படிப்பினை நாமும் இன்ஷா அல்லாஹ் சரியான முறையிலே சரியான பாதையிலே முயற்சி செய்து சரியான வலிய முர்ஷிதாவுடைய வழிகாட்டுதலின்படி நாம் அந்த ஞானத்தை அடையறதுக்கு மாரிஃபத்துடைய ஞானத்தை அடையறதுக்கு முயற்சி செஞ்சோம் சொன்னோம்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் ஹஜ்ரத் அபூபக்கர் ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்ற அல்லாஹுடைய இறை நேசராக வலியுல்லாவாக ஆக்கி வைப்பாங்கிறது சந்தேகமே இல்லை. அப்படிதானே? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது போன்றதொரு நற்பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.